இது வந்து மார்கழி ஃபஸ்ட்டு டே, அதான் ஊரில் இருந்த நாளில் காலையில் எழுந்து வெளியே வந்த உடனே பார்த்தா மழை பெய்யல. பட் வந்து அப்படியே கிளைமேட் வந்து அந்த பனியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அப்படியே வந்து அந்த சைடில் என்ன இருக்குதுன்றதே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறமா நாங்களும் மார்னிங்கை சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் போல் 4 o'clock கிளம்பிட்டோம். கிளம்புறப்போ மேடம் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. எங்கள் அண்ணியோட பொண்ணு, பெரிய பொண்ணு. அவங்களாம் நானும் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்ன சொன்னேன், நாங்கள் போயிட்டு எங்கள் வீடு இருக்குது, எங்கள் வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் வரோம், அதுக்குள்ளேயே நீ ரெடியாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி ஓகே, நாங்கள் ரெடியாக இருக்கேன், நீங்கள் அதுக்குள்ளேயே சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க ஆட்டோவில்னாங்க. அப்புறம் நாங்கள் போயிட்டு அப்படியே ட்ரெயின் ஏறிட்டோம். எங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. அப்புறம் ட்ரெயினில் உக்காந்ததுக்கப்புறம் நாங்கள் வீடியோ கால் பண்ணி சொல்லிட்டேன், நாங்கள் போயிட்டு ஹாப்பி பொங்கலுக்கு வரோம், பொங்கல்னா அவங்களுக்கு ஹாப்பி பொங்கல் அன்னைக்கு வரோம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்களா சொல்லாமல் போயிட்டீங்களா, விட்டுட்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் எப்படியோ சமாதானம் பண்ணி சரி பொங்கலுக்கு வரோம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டோம். சரி அப்படியே ஒரு கிளிப்ஸ் எடுக்கலான்னு பார்த்தா நான் வந்து வீடியோவை வந்து அப்படியே வந்து ஆன் பண்ணி விட்டுட்டுக்கிறேன் போல். ஆனால் அதை வந்து பாப்பா பார்த்து எவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்குறா பாருங்க. நான் இதை கவனிக்கவே இல்லை. இப்போ எடிட்டிங் பண்ணுறப்போ தான் இந்த வீடியோவை பார்த்தேன். நானே அது ஆனில் இருக்குது போல் அப்படின்னு நினச்சேன். நான் பாஸ் பண்ணி வச்சுருந்தேன், பட் ஆனில் அப்படியே ரன் ஆகிட்டே இருந்திருக்கு போல். அதில் பார்த்தா அவங்க அவ்வளோ ஃபேஸ் ரியாக்ஷன் மாறி 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 கொடுத்துட்ருக்காங்க. நான் இது எடிட் பண்ணும்போது சிரிச்சுக்கினே எடிட் பண்ணுறேன் நான். சரி உங்களுக்கும் இதை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரம் இந்த வீடியோவை, எவ்வளோ நேரம் உங்கள் காட்டாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கையில் ஏதோ பண்ணுற எச்சு துப்பி என்னமோ பண்ணுறேன், என்னன்னு தெரில. வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அதை வந்து நிறுத்திட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் அவள் பண்ணுறதையே. அப்புறம் ட்ரெயினும் கொஞ்சம் ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஏன்னா வேக்காடாக இருந்துச்சு அது ட்ரெயினில் உட்காந்த உடனே. அதுக்கப்புறமா அப்படியே வெளியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு அது, அந்த மலைக்கும் அந்த பனிக்கும் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கிளைமேட்டு அது ட்ரெயினில் வரும்போது. அப்புறமா நாங்கள் எங்களுடைய பெங்களூருக்கு ரீச் வந்து 9 o'clock. அது கிட்ட வர டைமில் எல்லோரும் இறங்கிட்டாங்க. சீட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, ஃப்ரீயாக உட்காரலான்னு போனால் பாப்பா அந்த சைடும் இந்த சைடு ஓடி வந்துட்டு இப்படியே தான் விளையாடிட்டு இருந்தாங்களே. ஒரே டார்ச்சர். இறங்குற டைமில் தான் ஒரே டார்ச்சர். வர வரைக்கும் ஏதோ ஃபோன் கொடுத்து பொம்மை படம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு வந்தோம். அப்புறம் நாங்களும் ட்ரெயின்லேருந்து இறங்கி ஆட்டோ புக் பண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஆனால் பெங்களூருக்கு போனோம், பட் குளிர் மட்டும்தான். பட் அந்த மலை ஊரில் எப்படி இருந்துச்சோ தமிழ்நாட்டில் அதே மாதிரிலாம் இல்லை.